ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்கு இது ஒரு ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. கிளாட்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் செட். 3 சேர்ந்து பண்ணாதாங்க கிளாட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம அகாடமியில் சில பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க மந்த்லி டெஸ்ட்லாம் கூட நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனால் ஃபுல் லென்த் மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது மட்டும் மார்க் ரொம்ப குறையும். ஏன்னு பார்த்தா பயத்தோடவே எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது. நீங்கள் சப்போஸ் பயத்தோடய 10th பப்ளிக் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெறுமனையாக நம்ம ஆல்ரெடி படித்ததை தான் போய் எழுத போகிறோம். ஸோ பெரிய லெவலில் நம்மளுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. ஆனால் கிளாட் எக்ஸாமு பயத்தோட போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் ஃபோக்கஸ் இருக்காது. கிளாட்டுக்கு ஆன் த ஸ்பாட் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது என்னோட ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ராட்டஜி, மைண்ட் செட் இந்த 3லேயே நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு கிளாட் மாடல் மாக் டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். உங்களோட மாணவர்கள் இந்த மாக் டெஸ்ட் எழுதி பார்த்தாங்க அப்படின்னா சில டைம் சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், சில டைம் சுமாராகவும் இருந்திருக்கலாம், சில நேரம் மோசமாக கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஃபுல் டீடைல்ஸ்க்கு நம்ம சேனல்ல இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க.